ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஆதித்யா ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ கரண்ட்? ஆதி வந்து இப்போ அடுத்தது ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அடுத்து ஒரு 2-3 படம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ரைட்டுப்பா, நீ உன்னுடைய இஷ்டம், எந்த ஐடியாவும் கொடுக்கறதில்லை. பிகாஸ் அவர் வந்து நல்ல புத்திசாலியாக இருக்கிறார், செலெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணுறார். அது கூட ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார், சார் தம்பிக்கு ஒரு கதை சொல்லணும்னு. சொல்லுங்கள் தம்பி, நம்பர் தர்றேன்னு. இல்லை சார், கதை நீங்கள் கேளுங்க. நான் ஏன் கேட்கணும், அவர் தான் நடிக்க போகிறாரு, அவர்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கிற கதை அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் எந்த காலத்துலேயும் அவர் கதை கேட்குறதில்ல. நான் 96க்கு எனக்கு வந்து அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டு பையன் பார்த்துங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகல, ஒன்றும் பண்ணல, டப்பிங் நடக்கும்போது போகல, எதுக்குமே போகல. படம் ப்ரொஜெக்ஷன் போடுற அன்னைக்கு போய் பார்த்தேன், பார்த்துட்டு கட்டி பிடிச்சேன், நல்லா இருக்கியா அப்படின்ட்டு ஒரு பாராட்டினேன், டைரக்டரை பாராட்டினேன், எல்லாரையும் பாராட்டினேன், அவ்வளோதான்.